வெல்கம் பேக் டு தி சேனல். நேற்று விஜயோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா விஜய் ஃபேன்ஸ் கூட அந்த போஸ்டரை அந்த சாங்கை இந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர்கள் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா 100% சீமானும் விஜயும் கூட்டணி சேர்றது உறுதியாயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கே வந்து அவங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளீனாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சீமான ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொல்றதை தான் விஜய் வந்து அங்கே செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து கூட்டணி உறுதியாயிடுச்சுங்க. அண்ணன் சீமான் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட சாங் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ கூட்டணி உறுதியாயிடுச்சு. 2026 கம்பல்சரி 2 பேர் சேர்ந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நியூஸ் சேனல்ஸில் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ இந்த வீடியோ இருக்கும் போது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று விஜயோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் அந்த போஸ்டர்லேயே ஒரு முக்கியமான சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன சிம்பிள்னா மைக் சிம்பிள். இப்போதைக்கு மைக் சிம்பிள் யார்கிட்ட இருக்கு? சீமான்ட்ட இருக்கு. ஸோ இந்த மைக் சிம்பிள் அதில் பார்த்த உடனே நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர்கள் தொண்டர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து டைரக்டா சீமானை தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் சேனல்ஸ் எப்படி ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, விஜய் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்றாரா, அதனால தான் இதில் மைக் சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் சீமானு கொடுத்த அதே மைக் சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்கிளில் வந்து ஒரு லைன் வருது, கேம்பெயினை தொடரட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்ற ஒரு லைன் வருது. ஸோ இந்த லைனை மட்டும் கட் பண்ணி பயங்கரமாக தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஜயோட ஃபேன்ஸு விஜயோட ஃபாலோவர்ஸ் கூட இந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பட் நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர்கள் தொண்டர்கள் பயங்கரமாக இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் சீமான் ஒரு இன்டர்வியூவில், அதாவது மதன் கௌரி வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாப்ல. அப்போ அந்த இன்டர்வியூவில் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் என்கிட்ட கேட்டா, அதாவது விஜய் கூட நான் பேசும்போது நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஒரு படம் மட்டும் நிறுத்தாதீங்க, இன்னொரு படம் நடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க, ஏன்னா 2026 டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சீமான் சொன்னிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த முடிவு எடுத்துக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு ரேப்போ ஒன்று இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருமே என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா 100% சீமானும் விஜய் வந்து கூட்டணி சேர்றது உறுதியாயிடுச்சு. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ரேப்போ போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி வார்த்தை பரிமாற்றங்கள் இருந்தாலே போதும். ஏன்னா விஜய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காப்ல. அந்த பேட்டியில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் வந்து இப்போ அரசியல் யாருக்காவது சப்போர்ட் பண்ணேன்னா அவங்க வந்து தமிழர்களுக்கு நல்லது செய்கிற ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சி கம்பல்சரி நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஜயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை எடுத்து கட் பண்ணியும் போட்டுட்டு இருக்காங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. இஃப் இன் கேஸ் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு அரசியல் அப்படியே மாற்றி அமைக்கப்படுங்க. ஏன்னா விஜய் கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10% ஓட்டுக்கிட்ட விஜய்க்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். சீமானுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7% இருக்குது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 15% இந்த எலெக்ஷன்லேயே மாறிடும் அப்படின்ற மாதிரி என்டிடிவி ரிப்போர்ட்லாம் சொல்லுது. ஸோ என்டிடிவியில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, சீமானுக்கு 12 to 15 வந்து % வந்து ஓட்டு இந்த எலெக்ஷனில் வரது வாய்ப்பு இருக்குது. ஒரு சிம்பிளை மாற்றி ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு வந்து ஓட் % வரது பெரிய விஷயங்க. ஸோ அதனால் ஒரு 15% ஓட்டுக்கிட்ட, அதாவது 12 to 15 கிட்ட சீமானுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விஜய்க்கு ஒரு 10 to 15 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து வச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்தாங்களே மக்கள்கிட்ட என்ன ஒரு அபிப்பிராயம் வரும்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ விஜயும் சீமானும் சேர்ந்துட்டாங்க, கம்பல்சரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுனாலே இந்த நியூட்ரலாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்களே. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டும் கம்பல்சரி இந்த கட்சிக்கு வரும். ஸோ அப்படின்ற போது இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ விஜய் வந்து தனியாக வந்தார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலெக்ஷன் வந்து சந்திப்பார். அந்த ஒரு எலெக்ஷன்லேயே விஜயோட ஆக்சுவலாக அவங்க கட்சியில் இருக்கிறது யார், அவங்க ரசிகர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பதவிக்காக வந்திருப்பாங்க. இந்த எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே ஏடிஎம்கேல எப்படி இருக்கோ ஒரு கட்டமைப்பு, அதே கட்டமைப்பு தான் விஜயோட கட்சியிலையும் இருக்குது. ஸோ அவங்க பதவிக்காக வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா விஜய் காசு வாங்காத அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா நான் வந்தது சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சியில் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் அப்படி இல்லை. ஏன்னா நீ வந்து காசு செலவு பண்ணாத, இங்கே வந்து கட்சி காசும் காசு செலவு பண்ணாத, நீ மக்கள்கிட்ட ஓட்டு கேளு, அது காசு கொடுக்காம கேளு, போட்டால் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் பார்த்தீங்கன்னா சீமான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இதே மாதிரி கட்டமைப்பை விஜய் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அவரால் 4-5 எலெக்ஷனை வந்து சந்திக்க முடியும். இல்லைனா ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காணாமல் போயிடுவார். ஏன்னா ஒரு 10% ஓட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து ஏற்றணும்னா நல்லா பேசணும், அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு கட்சி வந்து இனிஷியலாக ஒரு பெரிய கட்சியாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீமானும் இப்போ விஜய் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அப்பயே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாவோ இல்லை ஆளுங்கட்சியாவோ இப்படி மாறிட்டாங்கனாலே அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சின்ற ஒரு அபிப்பிராயம் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு ப்ளஸ் தான். உள்ளே வந்துட்டு 10ஓட 11 இருக்காமல் உள்ளே வந்த முதல் டைமு சட்டப்பேரவைக்குள்ளே விஜய் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா. ஸோ இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மீடியாவில் பேசுகிறது, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வர டாக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது 100%
கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னு தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி சேர்ந்தா சந்தோஷம் தாங்க. ஏன்னா இந்த 2 கட்சிக்கு மாற்று கட்சி வரணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக என்ன மாதிரி இருந்த எல்லாரோட ஆசையும். ஏன்னா 2 கட்சி 50 வருஷம் ஆண்டுட்டாங்க. ஸோ ஒரு புது கட்சி வரணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட்டும் அதான். ஸோ நியூட்ரலாக இருக்கிறவங்களோட தாட்டும் அதான். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி ஃபார்ம் ஆச்சுனாலே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி கட்சி ஃபார்ம் ஆச்சுன்னா 100% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல ரேப்போ போயிட்டு இருக்குன்னு தாங்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை பிரிச்சார். 4% ஓட்டு வந்து பிரித்து கொண்டு போனார். டிடிவின்னு ஒருத்தர் வந்தார், ஓட்டை பிரித்து கொண்டு போனார். பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சியிலே ஐக்கியமாயிட்டாங்க. கமலஹாசன் டிஎம்கே போயிட்டாரு. அதே மாதிரி டிடிவி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு போயிட்டாரு. இவங்கெல்லாம் வேணாம், தனி கட்சி நான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் கமல் டிடிவி இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு சீட்டு 2 சீட்டு கோசம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் கூட்டணிக்கு போயிட்டாங்க. பட் இப்போ களத்தில் தனியாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருந்தாங்களே அவங்களோட ஓட்டு சீமானுக்கு அதிகமாக இந்த எலெக்ஷனில் உள்ள போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்டிடிவி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 12 to 15% கிட்ட சீமானுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது விஜயும் கூட்டணி சேர்ந்தாருன்னா ஒரு பயங்கரமான மேசிவான ஹிட் வந்து இவங்களால் அடிக்க முடியும். ஸோ எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மைக் எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எடுப்பாரா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.